தருமபுரி மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் இளைஞர் அணியினர் மனு அளித்தனர். மனுவில் அவர்கள் தெரிவித்துள்ளதாவது: கடந்த 15/7/2025 அன்று சென்னை பெரம்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா எம்பி அவர்கள் இன்று வரையில் ஒட்டுமொத்த தமிழக மக்களால் தூய நல்லாட்சிக்கு உதாரணமாகவும் எளிமையான அரசியல் தலைமையின் அடையாளமாகவும் போற்றப்படும் ஒப்பற்ற தலைவரான காமராஜர் பற்றி உண்மைக்கு புறம்பாகவும் சர்ச்சைக்குரிய வகையில் அவதூறாகவும் பேசியுள்ளார். இது தமிழகத்தில் தங்களின் மானசீக தலைவராக காமராஜர் அவர்களை கொண்டாடும் லட்சக்கணக்கான மக்களின் உணர்வுகளையும் தேசிய சிந்தனை கொண்டவர்களையும் கடுமையாக பாதித்துள்ளது. பெருந்தலைவர் காமராஜரை தங்களின் குல தெய்வமாக போற்றும் ஒரு சமூக மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் பேசிய திருச்சி சிவா மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி கைது செய்ய வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் இளைஞரணி சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இவ்வாறு அந்த மனுவில் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தருமபுரி மத்திய மாவட்ட தலைவர் புகழ், இளைஞரணி தலைவர் நவீன், நகர தலைவர் ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர் பாபு, மேற்கு மாவட்ட தலைவர் சுமன், இளைஞரணி தலைவர் சத்யசிவன், மாநில செயலாளர் மாதையன், மாநில செயலாளர் சங்கர் கணேஷ், கொள்கை பரப்பு செயலாளர் மாதையன், நிர்வாகிகள் சத்யசீலன், நவீன்குமார், ராமன், இனியவன், சரவணன், பெரியசாமி, வெங்கடேஷ், சேகர் உள்ளிட்டோர் மனு அளித்தனர். திமுகவை சேர்ந்த திருச்சி எம்பி சிவா அவர்கள் காமராஜர் பற்றிய அவதூறு கருத்துக்களை பரப்பியுள்ளார். அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க தருமபுரி மாவட்ட எஸ்பி அவர்களிடம், அவரை காவல்துறை அவர்கள் கண்காணிப்பாளர் அவர்களிடம் மனு கொடுத்துள்ளோம். அதாவது அவரை கைது செய்ய வேண்டும், அப்படி சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் காமராஜருடைய அனுதாபிகள் நம்ம தருமபுரி மாவட்டத்திலே தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக அனைவரையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவிலே ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளோம். ஆகையால் அவரை மனு கொடுத்தது படி அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்மவீரர் காமராஜர் பற்றி திருச்சி சிவா அவர்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கிற மாதிரி, அவர் ஏசியில் இருந்தார், ஏசியில் படுத்துட்டு இருந்தார், கலைஞர் இந்த இறக்கும் தருவாயில் இந்த தமிழகத்தை நீ தான் காப்பாற்றணும்னு சொன்னதா, காமராஜர் இறக்கும் தருவாயில் கருணாநிதி அவர்கள் நீங்கள் தான் தமிழகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னதா ஒரு பொய் பிரச்சாரத்தை மிக வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு வார்த்தையை, சில வார்த்தைகளை அவர் உபயோகித்தனால தமிழ் மாநில காங்கிரஸ் மட்டுமல்ல, காமராஜனுடைய அனுதாபிகள் எல்லாருமா சேர்ந்து நாங்கள் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிக்கிறோம். இன்னைக்கு மாவட்ட கண்காணிப்பாளர் துறை கேட்ட அவர் மீது வழக்கு பதிவு சொல்லி நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம்.